ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதனுடைய பிறப்பு எதற்காக கொடுக்கப்பட்டது, நமக்கு அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய வேலை என்ன, அதனுடைய கர்மா என்ன அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். இப்போங்க இந்த கருட புராணம் இருக்கு இல்லையா, அதில் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு உபதேசம் பண்ணது இதான். மனுஷன் முக்தி மோட்சம் அடைய என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த உலகமேங்க, அதாவது பகவான் சொல்கிறார் கருடனுக்கு, இந்த மோட்சம் அடைகிறதுக்கு நம்ம ஒரு தத்துவ ஞானம் இருக்கா, அதை மனிதர்களாகிய ஒவ்வொருமே தெரிஞ்சுக்கணுமா. அப்போ நம்ம அதை எப்படி பார்க்கணும் இல்லையா. இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிலையில்லாத உலகம், சரிங்களா. இதுக்கு ஒரு ஸ்டாண்டே கிடையாது. இன்றைக்கி இப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும், எதையுமே நம்ப முடியாது. நம்மளை கூட நம்மளால் நம்ப முடியாதுங்க. நம்ம இந்த டைமில் இப்போ இப்படி இருப்போம், சாஃப்டாக இருப்போம், திடீர்னு ஏதோ ஒன்று பார்க்குறோம், ஒரு விஷயம் செய்கிறோம், திடீர்னு கோவம் வருது, திடீர்னு சிரிப்பு வருது, திடீர்னு காமம் வருது. இந்த மாதிரி நமக்குள்ளே நிலையில்லாத நிறைய எண்ணங்கள் தோன்றிய மாதிரி இல்லையா. அப்போ இந்த உலகம் நிலையானதா? நிலையானது ஒருவன் மட்டும்தான், இறைவன் மட்டும்தான். அவன் ஒருவனே நிலையானவன். ஆனாலுமே இறைவனுமே மாயை தான் இருக்கான். மாயை தான் உண்மையை விளக்கும். பொய்யிலிருந்தாங்க உண்மை வெளியே வரும். அப்போ உலகமே ஒரு மாயை தான், துக்கமயம்தான் இந்த உலகமே அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த உலகமே ஒரு துக்கமயமானது. இப்போ நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க இல்லையா, காசு பணம் சேர்க்குறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். இன்னொன்று சரிங்களா, சில பேர் ஏமாற்றி நிறையா இல்லீகலாக சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஆனாலும் ஒரு சில மனிதர்கள் நேர்மையாக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ரத்த சிந்தி வேர்வு சிந்தி சம்பாதிக்கிறோம் இல்லையா. அப்போ சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்போ வருது, அப்படி போயிடுது இல்லையா. அப்போ நீங்கள் பெறக்கூடிய தனங்கள், செல்வம் யாவுமே ஒரு கனவு மாதிரிங்க. அது எல்லாமே இப்போ சம்பாதிச்சோம், ஆனால் காலில் இருக்காது. இப்போ தான் கையில் காசு வந்திருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அப்போ இது நிலையானதா? இல்லை. அப்போ இது ஒரு கனவு மாதிரி இல்லையா. நம்ம சம்பாதிக்கிறது ஒரு கனவு மாதிரி, சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட இளமைன்னு ஒன்று இருக்குது. இளமை காலம், இளமைன்னு ஒன்று இருக்குது. இந்த இளமை ஒரு மலர் மாதிரி. ஒரு மலர் மனம் தந்து வாடும் இல்லையா. கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக, அப்புறம் அப்படியே டல் ஆகிக்கிட்டு வாடிக்கிட்டே போயிடும். அப்போ இந்த இளமை ஒரு மலர் மனம் தந்து வாடும் மலரை போன்றது இந்த இளமை அப்படின்னு கருட புராணத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருடனுக்கு உபதேசம் பண்ணியிருக்காருங்க. இது நான் சொல்லலை. அதே போல் நம்மளுடைய ஆயுள் இருக்குங்க இல்லையா, இந்த ஆயுள் இது ஒரு மின்னலை போல ஒரு மின்னல் மாதிரி டக்குன்னு டக்குன்னு போயிடுமா. பிறக்கிறோம், வளர்கிறோம், சாப்பிட்றோம், கல்யாணம் பண்ணுறோம், காய்ச்சி பிள்ளை குட்டி என்னென்னமோ நடக்குது. திடீர்னு ஒரு நாள் எஸ்கேப் ஆயிடுறோம், பாடியை விட்டு எஸ்கேப் ஆயிடுறோம், செத்து போயிடுறோம் இல்லையா. அப்போ இந்த ஆயுள் ஒரு மின்னலை போலவான், நொடியில் போயிடுமாங்க. இந்த ஆயுள் மின்னலை போல நொடியில் போயிடும். ஆனால் அவை பாட்டு என்ன சொல்லுது? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுது. உண்மைதாங்க. மனுஷனாக பிறகு ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னா மனுஷனால் மட்டும்தான் கடவுளை எண்ண முடியும், கடவுள் நாமத்தை சொல்ல முடியும், கடவுளை துதிக்க முடியும். எங்கே பார்த்தாலும் கடவுள் கடவுள் அவனை பற்றி பேசிக்கிட்டு அவனுடைய பெருமைகளை கொண்டாட முடியும். அது மனுஷ பிறப்பினால மட்டும்தான். அப்போ இங்கே கடவுளுமே ஒரு சுயநலவாதி தானே. எதுக்கு நம்மளை படைக்கிறான்? என்னை பற்றி பேசு, என் புகழை பாடு, ஊருக்கு பூரா என்னை பரப்பு, அதுக்காகத்தானே. ஆனால் இதில் ஒரு நல்லதும் செய்கிறான். நம்மளை பக்குவப்படுத்தி ஒரு நல்ல மனுஷனை உருவாக்குறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சுயநலவாதியா, பொதுநலவாதியா? பார்த்தீங்களா. அப்போ இது எல்லாமே ஒரு மாயை தாங்க. நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக, நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக. இதை புரிஞ்சுக்கணும். நம்ம கஷ்டம் வருது அப்படின்னா உடனே நம்ம பயந்துக்கிட்டு இதெல்லாம் தப்பிச்சு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணாதீங்க. கஷ்டம் வருது, நமக்கு ஏன் வருதுன்னு யோசிங்க உட்காந்து. நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவங்கள், போன பிறவியாக இருக்கலாம், இல்லை இந்த பிறவியாக இருக்கலாம், முன்வினை பாவம் தாங்க கஷ்டமாக நமக்கு இப்போ அமையுது. அதனால் இதை பயந்துக்கிட்டு ஓடிடக்கூடாது. இதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்ம அனுபவித்து கழிச்சிடணும். அனுபவித்து கழித்தால் ஒழியே தவிர இந்த கர்மா மூட்டையானது, பாவ மூட்டை குறையும்.
பாவ மூட்டை குறையும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிகிட்டு தான் போகும் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்யுங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்லதவே பாருங்க, நல்ல உணவு சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊர் மக்கள்லாம் இப்போ தெருக்கு தெரு முக்குக்கு முக்கு எங்கே போனாலும் இந்த ஃப்ரைட் ரைஸாக நூடுல்ஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க. அதை தான் சின்ன பிள்ளைங்களும் வாங்கி சாப்பிடுது. முடிஞ்ச அளவுக்குங்க நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுமேங்க ஒரு இப்போ இந்த காலத்துல நான் சொல்கிறேன். இப்போ அப்பா இந்த வார சம்பளமோ இந்த மாதம் சம்பளம் நடந்துருச்சா இல்லையா, டெய்லி இல்லை வாரம் அவங்களால முடிஞ்சப்ப இன்றைக்கி என் பொண்ணு வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டுச்சுப்பா, இன்றைக்கி நூடுல்ஸ் கேட்டுச்சு, இன்றைக்கி பரோட்டா கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே வாங்கி கொடுத்து பழகிட்டீங்க. அந்த பொண்ணு பிறக்கும்போது, அந்த குழந்தை பிறக்கும்போது எனக்கு இந்த உணவு தான் வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ பழக்கப்படுறது யாருங்க? நீங்கள் தானே. அப்போ உங்களை தாங்க ஃபஸ்ட்டு அடிக்கணும். நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமாகறீங்க. ஆரம்பத்துலேருந்து நீங்களே கொடுத்து பழக்குங்க, நல்ல உணவுகளே கொடுத்து பழக்குங்க, நல்லதை பார்க்க வைங்க, நல்லதை செய்ய வைங்க, நல்ல விஷயங்களை பேச சொல்லுங்கள். எல்லாமே நம்ம கையில் தாங்க. நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு பெரியவங்களாம் சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் நினைக்கலாம், யாருமா அந்த பொண்ணு வந்து பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு போகுது அப்படின்னு நினைக்கலாம். இல்லைங்க, இப்போ நான் இது சொல்கிறேன்னா எனக்கு சுயநலமோ பொதுநலமோ அப்படிலாம் கிடையாது. இதை யாராவது ஒரு ஆள் கேட்டு கூட ஒருத்தவங்க மாற மாட்டாங்களா? 100ல் ஒரு ஆள் கூட மாறிட மாட்டாங்களா? அவங்க காதுக்கு இது போயிடாதா அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் எனக்கு வந்து. ஏன்னா மக்கள்லாம் இந்த சினிமா, ஃபோனு, மொபைலு, ரீல்ஸா, ஷார்ட்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அடிமையாக்கப்பட்டாங்க, அடிமையாக்கி கொண்டு வரப்பட்டுட்டாங்க. என்ன பண்ணுறது, இது கலிகாலம், அப்படி தான் இந்த காலம் இப்படி தான் இருக்கும்னு ஏற்கனவே நம்ம சித்த பெருமக்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்குமே ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இப்போலாம் பாட்டி கூட ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்குங்க. நான் அன்றைக்கி அதிர்ந்து போயிட்டேன். அது ஸ்டேட்டஸ் போடுது, ரீல்ஸ் பார்க்குது. ஏய் இங்கே பாரு, எனக்கு தெரியாது இது இன்றைக்கி வந்து இந்த படம் வந்திருக்கு, இந்த நடிகர் வந்து நடிச்சிருக்காங்க, இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படி இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. இப்போ யார் நடிச்சிருக்கா, என்ன படம் வந்து எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு பாட்டி வந்து என்ன சொல்லுதுங்க, இந்த படம் வந்திருக்கு, நீ படத்துக்கு போகலையா, என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுதுங்க. நான் ஐயோ கலிகாலம் நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ பாருங்கள் இந்த உலகம் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னொன்றுங்க, ட்ரெஸ்ஸு, மாடர்ன் ட்ரெஸ்ஸு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய உரிமை, நான் இப்படி தான் போடுவேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நல்லா படுத்துக்கிட்டு யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம பண்ணுறது சரிதானா இல்லையா? இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தானேங்க கொலை, கொள்ளை, கற்பழிப்பு ஏதோ விஷயங்கள்லாம் நடக்குது. இது எல்லாமே ஒரு வெளிநாட்டு மோகம்ங்க. அப்போ யாரோ இங்கே வந்து நம்மளை இதெல்லாம் வெளியே பேசக்கூடாது, பேசினா கூட தப்பாயிரும், பகீரங்கமாக தூக்கி போட்டுருவானுங்க நம்மளை. இதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை காப்பாற்ற என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோங்க, நான் அவளை தான் சொல்லுவேன். சரி, நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புள்ள ஒரு பொண்ணு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். என்னுடைய பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. நான் உங்கள்கிட்ட உங்களை ஒரு வெல்விஷன்னு வச்சுக்கோங்க, ஒரு நலம் விரும்பி வியூவர்ஸோட, என் வீடியோவை பார்க்குற வியூவர்ஸோட ஒரு நலம் விரும்பி. நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய்.